ஸோ தேர்ட் T20ல வந்து இந்தியா வந்து ஒரு லாஸ்க்கு அப்புறம் ஃபோர்த் T20 ஹேட் கிரேட் கம்பேக். பட் அந்த கம்பேக்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸும் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஆஃப் கன்கஷன் ஆஃப் ஹர்ஷித் ராணா இன் பிளேஸ் ஆஃப் சிவம் துபே. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண. தென் சம் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் டொமஸ்டிக் கிரிக்கெட் அதை பத்தியும் கொஞ்சம் பேச. ஒன்ஸ் அகைன் கௌஷிகா ஜாயின் வித் அஸ். நான் நேத்தி மேட்ச்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக்கே இதானா, ஹர்ஷித் ராணா இன் பிளேஸ் ஆஃப் சிவம் துபே ஒரு பெரிய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்குது. லைக் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா ஜவஹர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஜாஸ் பட்லர் கிட்ட கேட்டா என்ன சொல்றது. ஐ திங்க் நீங்களே அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டோரி போடுறீங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ்ல வி பிளே த சேம் 12 அப்படிங்கிற மாதிரி ஜாஸ் பட்லர் சொன்னாங்க. நீங்க ஒரு இது போட்டுருந்தீங்க. அண்ட் தென் இனி இப்ப நான் கொண்டது பேப்பர்ல என்ன படிச்சிருப்பேன், ஜவஹர் கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் இது பண்ணாங்கிற மாதிரியான ஒரு இது வருது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இதாக இருக்கு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்கும்? கான்செப்ட் என்னன்னா, கன்கஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாயிண்ட் நம்பர் 1 இஸ் கிளியர் திங் இஸ் இட் ஷுட் பி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்ல ப்ராப்பரா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது ஆஸ்திரேலியா மட்டும்தான். ஸ்டீவன் ஸ்மித் இன் பிளேஸ் ஆஃப் மானஸ் லாபுஷன். ஓகே, நம்ம வந்து 2020 ஆஸ்திரேலியால தேர்ட் T20ல பண்ண ஜடேஜா ஃபார் ஸ்வாப்பும் ஃப்ராடு பண்ணோம்னா, இங்க பண்ணதான் வந்து இதுக்கு எனக்கு என்ன வார்த்தை சொல்றது தெரியல. ஏன்னா யூடியூப்ல கைட்லைன்ஸ்ல வேற இருக்கா, அதனால வந்து சில வார்த்தைகள் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல எனக்கு புரியல. நெய்தர் சிவம் துபே கேன் போல் எனிதிங் அபவ் 120 km/h நார் ஹர்ஷித் ராணா கேன் ஹிட் ஒரு 25 பால் 40 ரன் ஹர்ஷித் ராணால அடிக்க முடியும்னு பார்த்தா 25 பால் ஆனாலும் 15 ரன் பிடிக்க முடியும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 25 பால் அவுட் ஆக மாடுவான்றதே ஒரு ஃபர்ஸ்ட் பெரிய கேள்வி. அதை தாண்டி வந்து இஃப் சிவம் துபே கேன் கோல் 140 he can feel that well. சிவம் துபே இஸ் நாட் ஈவன் such a flexible guy. he is a muscle man, அவ்வளவுதான். he is a muscle man who can thrash the ball, use a spin basher. அவன் பேரே ஸ்பின் பேஷர் தான். நேற்று பாஸ் பண்ணி அடிச்சா இல்லன்னு சொல்லல. பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கால் பண்றதே வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ஸ்டூபிடா தெரியுது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் பட்லர். ஏன்னா வந்து நீ மேட்ச கஷ்டப்பட்டு ஆடி ஜெயிக்கிறோன்றலாம் ஓகே, பட் இப்படி ஜெயிக்கிறவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா ஆஸ் இந்தியன் ஃபேன் எனக்கே வந்து இது தேவையா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பா உள்ள வருதாங்க. ஐ ஹேவ் டு அக்ரி வித் பட்லர். ஏன்னா பட்லரும் ஆக்சுவலி நான் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வை டிட் இங்கிலாந்து நாட் அப்போஸ் இட் அப்படின்னு. இவங்க கண்டிப்பா ஆப்வியஸ்லி மேட்ச் ரெஃபரி அப்ரூவ் பண்ணனால தான் உள்ள வந்திருப்பான், இல்லன்னு சொல்ல. பட் ரைட்டரே பட்லர் பிரெண்டன் மக்லம் வந்து கிளியர்லி சேயிங் தட் this is not a like to like replacement. 100% agreed. ரமன்தீப் சிங் மாதிரி ஒருத்தர் கட்சி அவன் தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். he is one who is an exact replacement for சிவம் துபே. இன்ஃபேக்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர் கூட சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. வாஷிங்டன் கிடையாது, வாஷிங்டன் ஆஃப் ஸ்பின்னர். he is not a medium pacer. சோ ஒரே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ரமன்தீப். அவனை விட்டுட்டு நீங்க ஹர்ஷித் ராணா ஆடிதான் அந்த இம்பாக்ட்ஃபுல் 33 for 3 வச்சுதான் மேட்ச் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறது, அதுவும் பிளஸ் ஒரு கேட்ச் அப்படின்றது ஐ வுட் ஹவ் பெட்டர் ஹேட் இந்தியா 2-2 கோயிங் இன்டு வான்கடே. இல்ல இப்ப இந்த கொஸ்டின் நான் வந்து அப்படியே வேற மாதிரி நான் கேட்கறேன். இப்போ ஹர்ஷித் ராணா வந்துட்டா, நேத்தி வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்தா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. இன்கேஸ் நேத்து லாஸ்ட் 2 overs 27 ஜேமி ஹோட்டன் ஃபர்ஸ்ட் பால் வந்து 4 அடிப்பா. இன்கேஸ் அந்த ஒரு ஓவர்ல ஒரு 16 to 17 ரன்ஸ் போயிட்டு லாஸ்ட் ஹர்ஷித் சிங்க வந்து அடிச்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா, லைக் இன்னைக்கு ஹர்ஷித் ராணா பிரைஸ் பண்ற எல்லாருமே நேற்றுக்கு ஹர்ஷித் ராணா புடிச்சு பொழந்துட்டு இருப்பாங்க. சோ அதை பட் இங்கிலாந்து would still get up the same point. And Indian fans அதேதான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து லைக் நீ வந்து பிசிசிஐ டோர்னமெண்ட் ஆடுறோம், பிசிசிஐ ஹோஸ்டட் பைலேட்டரல் சீரிஸ் எல்லாம் ஓகே. பட் ஆனா வந்து நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது அஸ்வின் விட்லேட்ல வந்து பட்லருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணானுங்க எல்லாம் வந்து வாய்க்கிழியா ஸ்பிரிட் ஆஃப் கேம், ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்னு. ஏண்டா வேர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் நவுடா? அதாவது அந்த ஒரு மீம் ஒன்று வரும், ராபர் சர்ச் அப்படின்ற ஒரு மீம் ஒன்று வரும். பேசுற ஆங்கர் மாதிரியே அந்த போட்டோல ஒருத்தர் இருப்பான். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இந்த கோலி பத்தியான இது பேசிக்கா எவ்ரி ஜேர்னலிஸ்ட் ஆர் ரைட்டிங் தட் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் ஷுட் பி எவாக்யூவேட்டட் ஃப்ரம் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்ட்டு. பட் ஆனா முந்தானே ரஞ்சி டிராபி டீமோட பிராக்டிஸ் பண்ணாச்சு ஒட்டுமொத்த ஜேர்னலிஸ்டும் லைனா நிக்கிறாங்க போட்டோ எடுக்கிறது. அதாவது திருடர்கள் ஜாக்கிரதை அவங்களே அவங்கள பத்தி போர்டு வச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கான்செப்ட். ஹர்ஷித் ராணா அடி வாங்கினானா வேற கதை கிடையாது. ஸ்டில் ஹர்ஷித் ராணா நீ கன்கஷன் பண்ணது பெரிய தப்பு. கொஞ்சமாவது அதாவது ஒரு சிவன் துபே பேட்ஸ்மேன், இஸ் நாட் an ஆல்ரவுண்டர். என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே முக்காசி மேட்ச் ஆடிட்டு உள்ள போய் உட்காந்துரும். ஃபீல்டிங்க சப்ஸ்டியூட் ஃபீல்டர் வச்சு பண்ணுவாங்க. இஃப் யூ ரிமெம்பர் ஷைக் ரஷீத் இவன மாதிரி ஆளுங்க தான் வந்து ஃபீல்டிங்கே பண்ணுவாங்க. ஒரு சச்சித்ர சேனாபதியோ ஒரு ஷைக் ரஷீதோ வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. போலிங் இல்ல, ஃபீல்டிங்கே பண்ண மாட்டான். பேட்டிங் ஆடிட்டு உள்ள போயிடுவான். அந்த மாதிரி ஒருத்தர் நீ ஆல்ரவுண்டர் கிளைம் பண்ணி அவனுக்கு ஹர்ஷித் ராணாவை வந்து நீ கன்கஷன் சபா கொண்டு வரது வந்து
பிசிசி ஹாஸ் தி மெஜாரிட்டி இதுல ஐசிசில 50-60% வச்சிருக்காங்க அவனுங்களே தனியா ஷேர்ஸ். ஆப்வியஸ்லி இந்த மாதிரி சில கண்ட்ராவி எல்லாம் அப்பப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். பட் ஆன் நீ வந்து சொல்லலாம் லா இஸ் அலான, பட் அகைன் லா இஸ் நாட் அ லா இன் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல லாவையுமே ஒழுங்கா யூஸ் பண்ணல நம்ம. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இது கிடையவே கிடையாது அட் எனி காஸ்ட். மேட்ச் ரெஃபரி அப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்றத வச்சு ஓபி அடிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல ஐ திங்க் அதுக்கு சொன்ன ரீசன் என்ன மாதிரினா, ஜவஹர் என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னா, மேபி அர்ஷித் ராணா வந்து ஐபிஎல் இம்பாக்ட் பிளேயரா நிறைய பண்ணியிருக்கான், அதனால தான் நான் வந்து இது பண்ணங்கிற மாதிரியான ஒரு இது இருக்காது. இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அப்ரூவ் பண்ணி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிஜமான ஒரு அன்ஃபேர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மேபி ஒரு அமன்தீப் தான் அந்த ஒரு இதுல வந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதான் அது ஒரு அந்த ஒரு எனக்கு நேற்று ஃபுல்லா இந்த ஒரு டாபிக் பெருசா போயிடுது. அண்ட் தென் லைக் இந்த டாபிக் அப்படியே ஷிஃப்ட் வந்தோம்னா, ஸோ தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் ரஞ்சி போயிருக்கு. ஒரு சில மேட்சஸ் நல்லா போயின்னு இருக்கு. ஸோ முன்னாடியே டெல்லியில பாத்திருப்பீங்க, லைக் ஒரு இந்தியன் கேம் ஆடினா என்ன மாதிரி ஒரு கிரௌட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரௌட் ஃபுல். ஐ திங்க் என்டையர் ஸ்டேடியம் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல, பிகாஸ் ஆஃப் விராட் கோலி ஒரு என்ட்ரி. என்டையர் ஸ்டேடியம் ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு. இல்ல தேவர் கிளியர் விஷுவல்ஸ். ப்ராஜெக்ட் மேட்டர் என்னன்னா, few of some of the stands were given for free entry, some of the stands were paid entry. பெய்ட் என்ட்ரி இருக்கிற ஒரு ஸ்டாண்ட்ல கூட ஆள் இல்ல, வெறும் ஃப்ரீ என்ட்ரில இருக்கிறவங்க மட்டும் ஆள் இருந்தானுங்க. அண்ட் இவனுக்கு ஆப்வியஸ்லி விராட் கோலியோட பிஆர், எப்படி ரோஹித் சர்மாக்கு தனி பிஆர் ஏஜென்சி இருக்கு, அதே மாதிரி விராட் கோலிக்கும் தனி பிஆர் ஏஜென்சி இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்றானுங்க சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டிகலா எழுதினானுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி WTC ஃபைனல்ஸ் போகாம தோத்துட்டு இப்ப எல்லாம் போய் லைன்ல நிக்கிறானுங்க, கோலியோட போட்டோ பிடிச்சி வா வாட் அ சூப்பர் ஸ்டார் ஹி ஹஸ் கம் டு பிளே. டேய், உங்களுக்கு எல்லாம் சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தரை பத்தி தெரியுமாடா? 42 வயசுல மனுஷன் போய் ரஞ்சி டிராபி ஆடுறாரா? ஒரு பிஆர்ஓ இருக்காது, ஒரு பப்ளிசிட்டி இருக்காது. வருவாரு போவாரு, பிராக்டிஸ் பண்ணுவாரு, டொமஸ்டிக் ஆடுவாரு, இன்டர்நேஷனல் கால் பண்ண இன்டர்நேஷனல் ஆடுவாரு. வெக்கமே இல்லாம ஒரு டொமஸ்டிக் மேட்ச் ஏண்டா எனக்கு புரியல, ஒரு 5 மேட்ச் ஆடுறதுக்கு இவ்வளவு சீன் போடுறீங்க. இதெல்லாம் எனக்கு வந்து திஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் என்ன சொல்றது, இந்தியன் கிரிக்கெட்டோட டவுன்ஃபால் மாதிரி எனக்கு இது பார்த்தா. ஏன்னா நம்ம சச்சினை பெரிய ஆள் தான் சொல்றதுக்கு ரீசனே வந்து சச்சின் வாஸ் சச்சின் பிகாஸ் ஹி வாஸ் சச்சின். எந்த ஈகோவும் பார்க்க மாட்டான். இஃப் யூ ஹேட் அ ஃப்ரீ டைம், இஃப் யூ ஹேட் அ கேம் ஃபார் மும்பை, சைலண்டா போய் ஆடிட்டு வந்துட்டே இருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு கேமுக்கே வந்து 1000 பிஆர் ஏஜென்சி. அதுக்கப்புறம் வந்து ஐ சா ஒன் ஆஃப் தி திஸ் கைஸ் இல்ல ஆப்வியஸ்லி இந்த சோசியல் மீடியால அவனுக்கு பிஆருக்கு ஒரு 10,000 பேர் இருப்பானுங்களா, அதை அவனொருத்தன் வந்து ஒரு வீடியோ போடுறான். டெல்லி மெட்ரோல வந்து சாச்சே கோலி கோலின்னு ஆர்சிபி கத்துறாங்க, கோலி கோலின்னு கத்தின்னு போயின்னு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கான். பிகாஸ் கோலி இஸ் பிளேயிங் ரஞ்சி அப்படின்னு. கடைசியில என்னன்னு உண்மையை தோண்டி பார்த்தா, தட் இஸ் அ ஓல்டு வீடியோ தட் வாஸ் ஆன் தி ஃபைனல்ஸ் ஆஃப் WPL ஃபைனல்ஸ். WPL ஃபைனல்ஸ் ஆர்சிபி ஜெயிச்ச அன்னைக்கு அந்த வீடியோ இது. சோ பேசிக்கா இப்படிதான் வந்து பிஆர் ஏஜென்சி பண்ணி சுத்துறானுங்க. இத பண்றதுக்கு அதே ரஞ்சியில ஒரு 100 அடிச்சு வாய் பேசி, அந்த 100 அடிச்சு அந்த 100 பேச வச்சிருக்கலாம். அதை பண்ணல. என்டையர் இந்தியாவுமே பேசிட்டா இல்லையா கருண் நாயரை பத்தி? கருண் நாயரோட 740 ரன்ஸை பத்தி என்டையர் இந்தியா பேசிட்டா இல்லையா? என்டையர் கிரிக்கெட்டிங் ஃபேட்டர்னிட்டி பேசிச்சா இல்லையா இந்தியா பத்தி? ஏன் நம்மளால அதை பண்ண முடியல? ஏன் நம்மளால ரன்னிங்கோ பர்ஃபார்மன்ஸையோ பேச முடியாது, வெறும் சூப்பர் ஸ்டார்ஸ் பேசிட்டு இருக்கோம்? கோலி அவ்வளவுதானே, ரோஹித் அவ்வளவுதானே, லெட் இட் பி கோலி, லெட் இட் பி ரோஹித், லெட் இட் ஈவன் பி தோனி. நான் ஹார்ட் கோர் ஃபேன், பட் ஐ ஹவ் நெவர் சீன் தோனி மேக் திஸ் கைண்ட் ஆஃப் பிஆர். ஐபிஎல் இஸ் செப்பரேட் திங், ஐபிஎல்குள்ள நான் வரல. பட் தோனி ஒரு ரஞ்சி டிராஃபி ஆடும்போது, ஒரு இது ஆடும்போது இந்த அளவுக்குலாம் இது தேவையான்றதே ஒரு கேள்வியா இருக்கு. தேவையில்லாம இதை வச்சு ஒரு பிஆர் ஏஜென்சி பண்ணி இதுக்கு ஒரு சோசியல் மீடியா ஹைப்பர் கிரியேட் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? Let the performance speak for you, boss. Performance is not speaking. Performance is not making the noise. Only you guys are making the noise with people. ஐ திங்க் நீங்க இதை சொன்னீங்க, அது கருண் நாயர் இது பத்தி சொன்ன நான் சொல்றேன். மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில வந்து பெருசா வந்து ஒரு டொமஸ்டிக் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் அந்த ஐபிஎல் அந்த கிரேஸ் வந்ததுக்கு அப்புறம் மேபி மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் இந்தியா அந்த மாதிரி தான் போறாங்க தவிர ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி பெருசா ஒரு ஒன் ஆஃப் யூ உங்களை மாதிரி என்ன மாதிரியான பர்சன்ஸ் தான் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் அட்லீஸ்ட் ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ண டீம்ஸோட அந்த பேஸ்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ண. மேபி அந்த கருண் நாயரோட இது தெரியாம போது, மேபி அந்த ஒரு ரீசனா. இன்கேஸ் இதே கருண் நாயர் ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு ஆர்சிபிக்கோ ஒரு எம்ஐக்கோ பெர்ஃபார்ம் பண்ண நம்ம இதை வச்சு பேசிட்டு போனாம. சோ இந்த டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணா நமக்கு பெருசாவும் தெரியல. மேபி இதான் என்னோட ரீசனா எனக்கு தோணுது. அதனாலதான் 2013 பிச்சை எடுத்துன்னு ஐசிசி டோர்னமெண்ட்ல வின் பண்றதுக்கு. லாஸ்டா இதோ தமிழ்நாடு பத்தி நம்ம லாஸ்டா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. சோ ஜார்க்கண்டோட நம்ம
ஐ திங்க் அந்த மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்கோர் கார்டுலாம் பார்த்தேன் நான். லைக் திங்க் டே 2ல பார்க்கும்போது நான் யோசிச்சேன் இன்னைக்கு ஓகே 97 ரன்ஸ் இன்னைக்கு ஷோரா அடிச்சிருவானுங்க. ஏன்னா விஜய் சங்கர், அஜித் ராம் இந்த எல்லாம் இருக்கான். சோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம மேட்ச் நம்ம கையில இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா ஜார்க்கண்ட் 1/89 ரன்ஸ்ங்கிற மாதிரி வந்துச்சு. சடன்லி ஷாக், என்னடா இது ஒரு 2.5 daysல வந்து ஒரு கேமே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு குத்துச்சு. மேபி அதுக்கு பிக்சர்ஸ் ரீசனா நம்ம மேட்ச் பார்க்கல நமக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கேம்ஸ்ல நமக்கு ஒரு டொமஸ்டிக்ல பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குறோம் அந்த பிளேயர்ஸ்க்கும் சரி அந்த டீமுக்கும் சரி. இன்டர்நேஷனல் 2.5 daysல முடிகிற மாதிரி விக்கெட்ஸ் தான் குத்துன இருக்காங்க. கேல்ல கொடுக்கல, நம்ம வான்கரையில கொடுக்கலையா, ஏன் சவுத் ஆப்பிரிக்கா நம்மளுக்கு இதுல கொடுக்கலையா, செஞ்சுரியில 4 செஷன்ல டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சி ஓகே விக்கெட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே ஒன் குட் டேக் இஸ் தட் தமிழ்நாடு ஸ்டில் குவாலிஃபைட் ஃபார் த நாக் அவுட்ஸ். அந்த இடத்துல வந்து இந்த மேட்சை பத்தி டீப்பர் பண்ணாம இட்ஸ் பெட்டர் டு திங்க் தட் ஓகே வி ஹவ் குவாலிஃபைட், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல நம்ம குவாலிஃபை ஆகலன்னா எதனால குவாலிஃபை ஆகலன்னு போட்டு மண்டையை உடைச்சிருக்கலாம். பட் கிவன் தட் வி ஹவ் குவாலிஃபைட் ஃபார் தி நாக் அவுட்ஸ், இங்க இருந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கணும்னா வாட் நெக்ஸ்ட், ஹவ் ஆர் வி கோயிங் டு அப்ரோச் அவர் ஆப்பனன்ட்ஸ், அவங்கள யார் யார் மிகப்பெரிய த்ரெட்ஸா இருந்திருக்காங்க, யார் ஃபார்ம்ல இருக்காங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் அந்த ஆப்பனன்ட்ஸ், நம்மளோட டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ். நீ ஸ்வாட் அனாலிசிஸ் நினைச்சு ஆப்பனன்ட் இது பண்ணா பத்தாது. ஃபர்ஸ்ட் நம்ம டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் நம்மளுடைய அனலிஸ்ட் கையில இருக்கணும். அப்பதான் நம்ம டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது வந்து ஆப்பனன்டோட ஸ்ட்ரென்த்ல முடியுமா, வீக்னஸ்ல முடியுமா, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கிடைக்கும், எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுக்கு த்ரெட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு we have to get in. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் who are the possible teams that we might face. இப்ப அடுத்த கேம் வின் பண்ணா அதுக்கு அடுத்த கேம் யார மிஞ்சி போனா உனக்கு between 3 or 4 teams தான் இருக்க போகுது கோயிங் ஃபார்வர்ட். நீ வந்து திருப்பி போய் 10 டீம்ல ஒரு டீம் ஆன போறது இல்ல. இவன் தட் யூ ஹவ் குவாலிஃபைட், உனக்கு அந்த டீம்ஸ் கம்மியாயிட்டே தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு திங்க் தட் ஓகே yes I have lost this but thankfully I have qualified, so what next from here. இங்க இருந்து நான் போய் எப்படி ரஞ்சி ட்ராஃபி அடிக்கிறதுன்னு அவங்க யோசிச்சு ப்ராப்பரான அப்ரோச்ல எடுத்துட்டு போனாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி குட். நான் அவங்க கிட்ட அந்த லாஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ திங்க் வி ஸ்போக் இன் யுவர் வீடியோ ரிகார்டிங் தட் தமிழ்நாடுக்கும் சாய் கிஷோர் இருக்கான், அஜித் ராம் இருக்கான், வி ஹேவ் a very very good spin attack. நம்ம பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணாலே போதும்னு சொன்னோம். விஜய் சங்கர் நான் ஒரு சரியான 150, ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு நல்ல 100, ஜக்கி ஒரு நல்ல 80. ஸோ பார்த்தோன்னா உனக்கு 2 பேர் ஒரே இன்னிங்ஸ்ல ஜக்கி அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் ஸ்டெப் அப். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மாதிரி டாமினேட் பண்ண ஆரம்பிச்சேன்னா விஜய் நான் போட்டு வளர்ந்துட்டாரு சண்டிகரை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு பேட்ஸ்மேன் ஸ்டெப் அப் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தமிழ்நாடு மாதிரி ஒரு போலிங் அட்டாக், அவர் போலிங் அட்டாக் எப்படின்னா they can definitely get the opponents for 200 250 but always need the batsmen to score the 200 250. அது மேபி இந்த மேட்ச்ல மிஸ் ஆயிருக்கலாம், பட் தே வில் அகைன் சிட் பேக் அண்ட் கோ பேக் அந்த ரைட்டிங் போர்டு அப்படின்னு டிராயிங் போர்டு, ரைட்டிங் போர்டு, வாட் எவர் தே கால், அதுக்கு போய் திரும்ப தே ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். இந்த மேட்ச் எங்க சொன்னீங்கன்னா அடுத்த மேட்ச் அதை பண்ணாம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ரிட்டர்ன் போனாங்கன்னா ஐ திங்க் தமிழ்நாடு ஹஸ் a really good chance இல்லாட்டி ரஞ்சி வின் பண்றதுக்கு. ஐ திங்க் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லைக் பாப்போம். பட் நமக்கு சீமர்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்காங்களே, எனக்கு அது ஒரு இதுவா எப்பவுமே எனக்கு அந்த ஒரு ஃபீலிங். ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு லேக் ஆஃப் அந்த ஒரு 140+ போடுற ஒரு சீமர்ஸ் இல்ல அப்படி. சந்தீப் இருக்கான், பட் அவனும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இன்ஜூரி அந்த மாதிரி. லைக் திருலோக்நாத் நம்ம பார்த்திருப்போம், லைக் டிஎன்சி லீக்ஸ்ல டிஎன்பிஎல்ல பார்த்திருப்போம். அண்ட் தென் முகமது இருக்கான். அண்ட் தென் லைக் அச்சுத் குமார் யூ நோ வெல், ஏன்னா அந்த டிஎன்சி ஃப்ரம் அந்த சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் அவன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றது. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல, பட் அந்த 140+ போடுற ஒரு எஸ்பெஷலி ரெட் பால் கிட்ட போடுற ஒரு பவுலர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்றது இன் ஃபியூச்சர் தமிழ்நாடு டீமுக்கு நல்லா இருக்குன்னு என்னோட தாட்ஸ்னா. அதான் நான் சொன்னேன்ல, இப்ப ரீசெண்டா நம்ம ஆடி அண்டர் 19 டீம் வந்து சரியான டீம். அதுல 2-3 bowlers எனக்கு பர்சனலா தெரியும். ஐ மீன் ஐ டோன்ட் வாண்ட் டு பர்சனலி நேம் தம், ஏன்னா வந்து அதை வேற மாதிரி ஏதாவது காப்பிரைட் அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா தேவைதான் தலைவலி வரும். பட் 2-3 bowlers, ஒரு ஃபாஸ்ட் bowler, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் வந்து ஐ பர்சனலி நோ தே ஆர் வெரி வெரி குட், எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் திஸ் லெவல். தே வில் கம் அப் த ரேங்க்ஸ், தே வில் டேக் திஸ் பொசிஷன். ஸோ அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. எஸ் ஓகே சி கரண்ட் செட்டப்ல இட்ஸ் பீன் மோர் ஸ்பின் டாமினேட்டட் ஸ்டப், அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் அதை வச்சு இந்த ரஞ்சி வின் பண்ண பார்ப்போம். தென் we will have this later attacks. And நீ 140+ சொல்ற, ரஞ்சி டிராஃபி பொறுத்த வரைக்கும் 140+ வந்து ரொம்ப ரொம்ப ரேர். உனக்கு ரஞ்சி டிராஃபில இருந்து இந்தியாவுக்கு மிஞ்சி போனா நீ 5-6 சீமர் தான் எடுத்துட்டு போ டொமஸ்டிக்லி. நீ இந்தியாவுக்கு 6 சீமர்ல ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் 140 போடுறாங்க? புவனேஸ்வர் 140 குமார் போடுறானா? கிடையாது. உமேஷ் யாதவ் போடுறான், இஷாந்த் சர்மா க்ளோஸ் டு 140, பும்ரா இஸ் 140+, ஷமி இஸ் 135 to 140 தான். ஸோ உனக்கு 140+ பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் எல்லாரும் போடுறது கிடையாது. இன்டர்நேஷனலே 135 to 140 தான் ஆவரேஜ். நீ பெரிய பெரிய விக்கெட்ஸ் எடுத்த போலர்லாம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 140 போட்டா விக்கெட் எடுத்தா,
125 to 135 ஆவரேஜ் ஸ்பீடு 700 விக்கெட் வச்சிருக்கான். பிராட் 600 விக்கெட். he averages less than 140 ஆன ஹோல் பார்த்தனா. So it's not about, திருப்பியும் சொல்றேன், it's not about the speed, it's about the quality. நிறைய பேர் வந்து பேச வச்சு ஏமாத்திடலாம்ன்றாங்க. பேச வச்சு மூச்சுக்கு பவுன்சர் போட்டுடலாம், பேச வச்சு ஸ்டம்ப் உடச்சிடலாம். சத்தியமா நடக்காது. This younger generation batsmen are very very clear, they are extremely fearless. எங்க கேம்ப்ல இப்ப நான் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு கேம்ப்ல அங்க ஒரு பையனை பாக்குறேன், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். அந்த பையனோட நான் ஃபுல் நேம் சொல்ல மாட்டேன், ஃபேவரட் நேம் சச்சுன்னு சொல்லுவோம். 7 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. லெக்ஸ் ஒரு 100 பால் ஃபாஸ்ட் பாலர் போட்டானா லைனுக்குள்ள வந்து அவனோட செஸ்ட் லெவலுக்கு வருது. அவன் வந்து பார்த்தானா 7 வயசு பையன் என்ன ஹைட் இருப்பான்னு யோசிச்சுக்கோ, சின்ன பையன். 100 பாலர் போடுற பால அவன் வந்து அவன் வந்து ஒரு மாதிரி குட் லென்த் தான் போடுறான். அதுவே அவன் மண்டைக்கு வருது. என்ன பண்றான், லைனுக்குள்ள வந்து புல் அடிக்கிறான் ஸ்கொயர் லெக்ல. அதே மாதிரி லெக் ஸ்பின்னர் போட்டானா திரும்பி நின்று ஃபைன் லெக் தலைக்கு மேல பவுண்டரி அடிக்கிறான். அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுறாங்க இப்பெல்லாம் பசங்க. அதை நாங்க சொல்லி கொடுக்காம அந்த பையன் அந்த அளவுக்கு ஃபியர்லெஸ் ஆடுறான். ஆட்டிடியூடே மாறுது கிரிக்கெட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது நான் பேச வச்சு ஏமாத்துறோம்லாம் முடியாது. குவாலிட்டி வேணும். லைனு, லென்த், காரிடார், நீ எந்த அளவுக்கு பேட்ஸ்மேனை சேலஞ்ச் பண்ற, எவ்வளவு டிஃபிகல்ட்டி அவனுக்கு கிரியேட் பண்ற, உன்னோட கன்சிஸ்டன்சில உன்னோட அக்யூரசியில எவ்வளவு கிரியேட் பண்றன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது 140+ போடனாலும் we have some very very good talents coming up the ranks. Next 10 yearsல, I think next 5 yearsல I am seeing Tamil Nadu dominating the Ranji Trophy level along with Vijayasari. Thank you na. So நிறைய இது நம்ம ஷேர் பண்ணீங்க. So thank you guys, thank you for watching this. Thanks na. Vijay Chara.